விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ಶಂಬರವರ ಸಿಪ್ಪಟ್ಟೆ ಸಿತ್ತಿಶಲಬಲ ಗಂಟ ಲಿಂಬ ಸಬ್ಬಲ ಸಿದ್ಧ ಹಂಸ ಹಾಲಲ ಗಂಧ ಕಿತ್ತಿಶೋಲಲ ಗುಂಬ ಸೊಪ್ಪಿಶಾಲಕ ಬೆಟ್ಟೆ ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கொலகுது வேட்டக்கார வரத பார்த்து பட்டகத்தி பல்லக்க பட்டி தொட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம போட்டு வரான் பாரு வேட்டக்காரன். புலி உருமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கொலகுது வேட்டக்கார வரத பார்த்து. ராமங்கிட்ட வில்ல கேட்டேன், பீமாங்கிட்ட கதைய கேட்டேன். ராமங்கிட்ட வில்ல கேட்டேன், பீமாங்கிட்ட கதைய கேட்டேன். முருகு கிட்ட மயில கேட்டேன், ஈசைங்கிட்ட மலைய கேட்டேன். உங்க கிட்ட அன்ப கேட்டேன், உங்க கிட்ட அன்ப கேட்டேன். கிட்ட கதைய கேட்ட. அபினேஷ் அரசன், யார் உங்களுக்கு சாங்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தா? மாஸ்டர். நீங்க விஜய் ஃபேனா இல்ல உங்க மாஸ்டர் விஜய் ஃபேனா? நான் விஜய் ஃபேன். நீங்க விஜய் ஃபேனுங்கிறதுனால எல்லாம் விஜய் பாட்டாவே எடுத்தீங்களா? உங்க மாஸ்டர் வந்திருக்கிறாரா இங்க? ஓகே, வெரி குட். இந்த ஃபோக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு தருண் மாஸ்டர்? அதாவது மனஸ்பூர்த்தியா அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அது வேறு விஷயம், மெக்கானிக்கலாக பர்ஃபார்ம் பண்ணுறது அது இன்னொரு விஷயம். உன்னோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நீ மெக்கானிக்கலாக பண்ண, அதாவது நாம் இது ஆல்ரெடி 50 வாட்டி பண்ணிட்டோம், இந்த மூமெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரிஜினல் படத்தில் வந்துருச்சு, அதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பண்ணி ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்ல முடியாது. மெக்கானிக்கல்ன்றது அதுதான் மைனஸ் பாயிண்ட்டு. உனக்கு இன்வேர்டாக அப்படி வரணும், உள்ள அந்த மனசுலேருந்து அப்படி வெளில வரணும், அந்த சாங்கை என்ஜாய் பண்ணோம். அந்த என்ஜாய்மெண்ட் இல்லை வச்சுக்கோ, மெக்கானிக்கலாக இருக்கும், இதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ லைஃப். மெக்கானிக்கலாக எதுவுமே பண்ணாது. ஈவன் உன் படிப்பு கூட மெக்கானிக்கலில் படித்து எக்ஸாம் பயாட் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப பெரிய தப்பு. பி வெரி கேர்ஃபுல். என்ஜாய். நீ படிப்புலையும் என்ஜாய் பண்ணு, டான்ஸ்லையும் பண்ணு. உனக்கு அந்த திறமை இருக்குது, இதோட பெட்டர் பண்ணுறது. ஸோ பட் நெவர் டூ மெக்கானிக்கல். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ் யூ. காயத்ரி மேம். ஆதித்யா ஆடும்போது எப்படி இருந்ததுன்னா, ஃபேஸில் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்தது, சூப்பராக ஆடுறேன் அப்படின்னு இருந்தது. ஓகே,
உங்களோட அப்பர் பாடி கூட நல்லா இருந்தது. ஆனால் வந்து when it comes to ஃபுட் ஒர்க் வீக், ஃபினிஷ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க மூமெண்ட்டை. ஸோ டான்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்? எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்? லெக் இல்லையா? ஸோ அதில் லெக் இருந்தால் லெக் வச்சு தானே நிறைய மூமெண்ட்ஸ் பண்ண முடியும் நம்ம. அதுவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணலன்னா எப்படி இருக்கும்? அரைகுறையாக இருக்காது? யார் மாஸ்டர்? சுரேஷ் மாஸ்டர். அவங்க கிட்ட சொல்லுங்கள். பாய்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணாங்க. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் நின்று ஆடும்போது எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் இருந்ததே தவிர உங்களோட டான்ஸ் வைஸ் வீக்காக இருந்துச்சு. ஓகே, அது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓபி அடிக்க முடியாது. ஓகே, டான்ஸில் மட்டும் ஓபி அடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அபினேஷ், உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம். தருண் மாஸ்டரோட ஸ்கோர் என்னங்கிறது பார்ப்போம். అక్కడ చూడు. 9 வாங்கியிருக்கீங்க அபினேஷ். அண்ட் காயத்ரி மேம், உங்களோட ஸ்கோர்